ஒரு நாட்டினுடைய ராஜா தன்னுடைய அமைச்சரிடம் பாவத்தின் வேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அமைச்சர் பல பதில்களை சொன்னார். ஆனால் அந்த பதில்களால் ராஜாவை திருப்திப்படுத்த முடியவில்லை. பின் ராஜா தன் அமைச்சரிடம் கூறினார், இந்த கேள்விக்கு சரியான பதிலை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம் தருகிறேன். குறிப்பிட்ட நேரத்தில் சரியான பதிலை உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நீங்கள் உங்கள் அமைச்சர் பதவியை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்த ராஜா கூறினார். ராஜா கூறியதை கேட்டு அமைச்சர் கோபமடைந்தார். இருந்தாலும் அமைச்சர் விடை தேட கிராமம் கிராமமாக அலையத் தொடங்கினார். ராஜா அமைச்சருக்கு கொடுத்த 1 மாத காலக்கெடு கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருந்தது. அப்போது அமைச்சர் ஒரு காட்டை அடைந்தார். அந்த காட்டில் முற்றும் துறந்த முனிவர் ஒருவர் இருந்தார். அந்த முனிவரை சந்தித்த அமைச்சர் ராஜாவின் கேள்வியை அவரிடம் கூறி அதற்கான விடையை கேட்டார். இதை கேட்ட அந்த முனிவர் அமைச்சரிடம் கூறினார், அமைச்சரே, நான் ஒரு கொள்ளையன். ராஜாவின் வீரர்களுக்கு பயந்து இங்கே வந்து நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியும். ஆனால் இதற்காக நீங்கள் எனக்காக ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றார். எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த கேள்விக்கான பதில் கிடைத்து தனது வேலையை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று அந்த அமைச்சர் நினைத்தார். எனவே அந்த முனிவர் கூறியதற்கு அமைச்சர் ஒப்புக்கொண்டார். பின் முனிவர் அமைச்சரிடம், இன்று இரவு நீங்கள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பணக்காரனை கொல்ல வேண்டும். அதன் பின் அவனுடைய செல்வத்தையும் திருடி என்னிடம் கொண்டு வர வேண்டும். இதை செய்வதில் நீங்கள் வெற்றி பெற்றால் ராஜாவின் கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் என்று முனிவர் கூறினார். அமைச்சர் யோசித்தார். சிறிது நேரம் யோசித்த பிறகு தனது வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் அமைச்சர் இதற்கு ஒப்புக்கொண்டார். பின் முனிவருடைய வார்த்தைக்கு உடன்பட்டு அமைச்சர் அங்கிருந்து வெளியேற இருந்தார். அந்த நேரத்தில் அந்த முனிவர் மீண்டும் அமைச்சரிடம் கூறினார், அமைச்சரே, மீண்டும் ஒரு முறை யோசித்து பாருங்கள். கொலை செய்வதும் திருடுவதும் பாவம் என்றார். அதற்கு அமைச்சர், எனக்கு அதிக நேரம் இல்லை. எப்படியாவது நான் என் பதவியை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறேன். இதற்காக நான் எந்த பாவத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்றார். இதை கேட்ட முனிவர், உங்கள் கேள்விக்கான பதில் இதுதான். பேராசையே பாவத்தின் வேர் என்றார். பதவியின் மீதான பேராசையால்தான் நீங்கள் கொலை, திருட்டு போன்ற பாவங்களை செய்ய தயாராகிவிட்டீர்கள். பேராசையினால்தான் ஒருவர் பாவ செயல்களை செய்கிறார் என்றார் முனிவர். அமைச்சர் அந்த முனிவருக்கு தன் நன்றியை கூறிவிட்டு அவரை வணங்கிவிட்டு அரண்மனை நோக்கி சென்றார். மறுநாள் அமைச்சர் ராஜாவிடம் சென்று அவரது கேள்விக்கு பதிலளித்தார். இந்த பதிலை கேட்ட ராஜா மகிழ்ச்சி அடைந்தார். அமைச்சருக்கு பல வெகுமதிகளையும் அளித்தார். பேராசையே பாவத்தின் வேராகும்.